வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பெங்களூர் சிட்டிலேருந்து பந்தர்பூர் போகிற ட்ராவல் விளாக பார்க்கலாம் வாங்க. இப்போ பெங்களூர் சிட்டி வந்து இறங்கிட்டோம், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து நம்ம வந்து 3:45 மணி 4 மணிக்கு ட்ரெயின் எடுப்பாங்க. 4 மணிக்கு எடுத்து நாளைக்கு காலையில் 6:30 மணிக்கு குருதுவாடி போயிட்டு குருதுவாடிலேருந்து வேறு ட்ரெயினை பிடிச்சி அங்கேருந்து நம்ம பந்தர்பூர் வரைக்கும் போக போகிறோங்க. வாங்க ட்ராவல் பண்ணுவோம். ட்ரெயின் நின்றுருக்குது இங்கே பெங்களூர் சிட்டியில். நம்ம இப்படி வந்தோங்க, மறுபடியும் திரும்பி ரிட்டன் மறுபடியும் இப்படி போவோம். ட்ரெயினிங் எப்படி இருந்தாலும் 1/4 மணி நேரம் இருந்தீங்க. வாங்க ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம். ட்ரெயின் சரியான கூட்டம் இறங்குச்சுங்க. அப்படியே ஃபுல்லாக எல்லாம் உள்ளே ஏறிட்டாங்க, வெளியே கிளம்பிட்டாங்க. கேஎஸ்ஆர் பெங்களூருக்கு ஏதோ பேர் இருக்குங்க. வாங்க பக்கத்தில் போய் படித்து பார்ப்போம். கிரண்டி வரல் சங்கோலி ராயண்ணா பெங்களூர் ஸ்டேஷன். அதான் கேஎஸ்ஆர் பெங்களூர்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம எம்ஜிஆர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரிங்க. பட் இவர் யாருன்னு எனக்கு தெரியல. இங்கே போட்டிருக்கு, யாராக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் இவங்க அப்படின்னு. ஓகே வாங்க போவோம். பதினாறு கண்டே 10 நிமிஷக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அது 16:10 இங்கேருந்து கிளம்புங்க. இன்னும் நமக்கு 20 நிமிஷம் இருக்குது. இப்போ தான் 3:50 ஆச்சு. கிளம்பியாச்சுங்க பெங்களூர் சிட்டிலேருந்து. निकाल दो, टेंशन नहीं, हमारा लोकल इंडियन सेकंड सर वेट चला हुआ तो रखते निकाल देता हूँ. நல்லா சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க. போகும்போது பார்த்துருப்பீங்க. இப்போ ரிட்டர்ன் மறுபடியும் திரும்பி போடணும். பெங்களூர் சிட்டி நம்ம இதில் வந்து இன்னும் காமிக்கலைங்க. நான் ரொம்ப வருஷம் இங்கே இருக்கோம். 2 வருஷம் பெங்களூரில் இருந்திருக்கோம். 2012 இங்கே இருந்திருக்குங்க. ஸோ பெங்களூர் சிட்டியில் எல்லா ஏரியாவும் பார்ப்போம். நமக்கு சென்னை தெரியுது இல்லையாங்க, பெங்களூர் ஃபுல்லாக எல்லா ஏரியாவும் சிவாஜி நகர்லேருந்து ஜெய் நகர்லேருந்து இந்த சைடு வந்து கோரமங்கலா
அந்த சைடு மண்ணாரிக்கட்டா, இந்த சைடு வந்துங்க டின் ஃபேக்ட்ரி, இந்த சைடு மைசூர் ரோடு, பெங்களூர் ரோடு, சென்னை ஓல்டு மெட்ராஸ் ரோடு, எல்லாத்தையுமே எலங்கா எல்லா ஏரியாவும் நம்ம வந்து நாங்கள் இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே எல்லா ஏரியாவும் நாங்கள் ஃபுல்லாக வந்து மார்க்கெட்டிங் வேலை பண்ணனால எல்லா ஏரியாவும் வந்து இங்கே தெரியுங்க. சென்னையை விட நமக்கு பெங்களூர் தான் அதிகமாக வந்து தெரியுங்க. சென்னை நான் டூர் மட்டும் தான் போயிருக்கோம், அங்கே போய் ஒர்க் பண்ணதில்லை. பட் பெங்களூர் சிட்டி அப்படி கிடையாது. இங்கே வந்து பிஸ்னஸ் ஒர்க்கு மார்க்கெட்டிங் வேலை பார்த்தனால எல்லா ஏரியாவும் நமக்கு அத்துப்படி. இப்போ அடுத்த ஒரு ஏரியா வரும் பாருங்க, ஒரு ஆஃபீஸ்க்கு நாங்கள் போயிருக்கோம். அங்கே சேலை வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தோம். காமிக்கிறேன். இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு வழி லெஃப்ட்டில் போகுங்க. அப்படி போய் பார்த்தீங்களா, எஸ்பிஐ பேங்க் பக்கத்தில் அதுக்கு பின்னாடி ஒரு வழியில் போகும். நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. பேலஸ் பார்ப்பேன், தெரியுதான்னு பார்ப்போங்க. எங்கே இருக்குது பேலஸு? மரத்துக்குள்ளே மறைஞ்சிருச்சு போன. கார்டன் மாதிரி செட் பண்ணால் பேலஸ் எங்கே இருக்குன்னு தெரியல. தெரியுதுங்க, லைட்டாக தெரியுது. ஃபோனில் தெரியுதான்னு தெரியல, நான் பார்த்துலாம் பாருங்கள். அந்த பில்லர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மட்டும்தான் தெரிஞ்சுது. ஓ, செம்மையாக இருக்கும். ஃபுட்பால் விளையாடு. பெங்களூர் கண்டோன்மெண்ட் நினைக்கிறேன், பட் இங்கே நிற்குமான்னு தெரியல. கண்டோன்மெண்ட் நிற்காதுன்னு நினைக்கிறேங்க, என்னன்னு தெரியல, பார்ப்போம். கரெக்டாக நிற்கிது போல் இருக்கு. लड़की के लिए लग जाना है, लड़की के लिए लग जाना। சூப்பராக வச்சுருந்தாங்க இந்த ஸ்டேஷனை. மேலே அப்படியே இது மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த எக்மோரில் இருக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு. பெங்களூர் கண்டோன்மெண்ட்டாக இல்லை வந்து ஸ்டேஷன்? சரி, எனக்கே ஞாபகம் இல்லை. கண்டோன்மெண்ட் தான் நினைக்கிறேங்க.
அங்கே ஒரு பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, வீடியோவில் காமிக்கல, மாற்றி ஏறிட்டாங்க. ஒருத்தர் சொல்லிட்டுருக்காரு பார்த்தீங்களா, அங்கே ஒரு பொண்ணுன்ட்டு சொல்லிட்டுருக்காரு பார்த்தீங்களா. என்னாச்சு, பங்கார்பேட் போகிறவங்க போல் இருக்கு. அவங்க என்னாச்சு திருவனந்தபுரம் அந்த வழியாக போகுது போல் இருக்கு அப்படின்ட்டுங்க ட்ரெயினை பார்க்காம கோயம்புத்தூர்னு போட்டோன்னா ஓகே கோயம்புத்தூர் போகுது போல் இருக்குன்னு ஏறிட்டாங்க. பேர் தான் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸ். ஆனால் கோயம்புத்தூர் வந்து மும்பை போகிறதுன்னு தெரியல, சரியாக பார்க்கல. இந்த மாதிரி நிறைய பேர் மாற்றி ஏறிடுறாங்க. இது என்னென்னா இதுக்கு அடுத்து வந்து 50 கிலோமீட்டர் அந்த சைடு தான் நிற்கிங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நீங்கள் ட்ரெயினில் போகிறவங்களாம் பார்த்து கரெக்டாக ஏறிக்கிங்க. சில ட்ரெயினுக்கெலாம் ஒரே பேர் தான் இருக்கும், ஒரே டைமில் ஒரே ஸ்டேஷனில் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சபரி எக்ஸ்பிரஸ் வச்சுக்கோங்களேன். ஹைட்ராபேட்லேருந்து திருவனந்தபுரம் போகிறதுங்க, திருவனந்தபுரத்துலேருந்து ஹைட்ராபேட் போகிறது சபரி எக்ஸ்பிரஸ். சேம் ஒரே டைமு திருப்பதிக்கு வரும். அதே மாதிரி தாங்க கோயம்புத்தூரில் பெங்களூர் சிட்டி எர்ணாகுளம் இன்டர்சிட்டி இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி 1 மணிக்கு கோயம்புத்தூருக்கு வரும், இங்கிருந்து அங்கே போகும். நம்மளாம் முன்னாடியெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது இந்த ஃபோனில் டைமில் எல்லோரும் வேடிக்கை போட்டு வருவாங்க பார்த்தீங்களா. பார்த்தீங்களா, இங்கே ஒருத்தர் ஃபோன்ன்ற இங்கே ஒருத்தர் பார்க்குறாங்க, அங்கே பாருங்க, அங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க, இங்கே பார்க்குறாங்க. எல்லாமே மொபைலாக ஆகிப்போச்சு. இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அப்படி ட்ரெயின் போயிட்டுருக்கு. அநேகமாக ஆந்திராக்குள்ளே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போகுதுன்னு தெரியல. நான் மேலே போய் தூக்கிட்டாங்க கொஞ்ச நேரம். பெரிய காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கு. மணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு 6 மணி ஆச்சு. சூரியன்லாம் மறைஞ்சிருச்சுங்க. ஆந்திராங்க ராமாக்கா ஸ்டேஷன் மாஸ்டரு பார்த்துட்டு இந்த மாதிரி இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கும் எப்படி இருக்கு மாதிரி ரயில்வேல வேலை கிடைக்குங்கிறாங்க. இந்த மாதிரி இடத்துல எப்படி ஓகே மக்களை, இருட்டாயிருச்சுங்க. இதுக்கு மேலே வீடியோ எடுக்க முடியாது. நான் முடிஞ்ச வரைக்கும் போடுறேங்க. ஓகேங்களா, காலையில் விடிஞ்சிட்டு உங்களை பார்க்குறேங்க.
பார்ப்போம். இடையில ஏதாச்சும் அப்புறமா எந்திரிச்சோன்னா வீடியோ போட ட்ரை பண்ணுறேங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு. ட்ரெயின் இப்போ தான் போயிட்டுருக்கு. சாய் பிரசாந்தி நிலையம் வந்துடுச்சுங்க. சாய்பாபா கோயில் இங்கே இருக்குதுங்க. இங்கே இறங்கினா சாய்பாபா கோயிலுக்கு போகலாம். நாய் மட்டும் எல்லா ஊர்லேயும் இருக்குது பாருங்க. இதுதான் மந்தலா சத்ய சாய் பிரசாந்தி நிலையம் கோயில் அங்கே இருக்குது. மணி கரெக்டாக 7:59 ஆச்சுங்க. சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஷன். May I have your attention please? Train number 1737 from Mysuru to Bagalkot, Mysuru. Bagalkot Express via Guntakal Mantralayam Road, Vadi, Sholapur is arriving shortly on platform number 1. மக்களை நான் தூங்க வந்துட்டேன். காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் சோலாப்பூர் தாண்டி பார்ப்பேங்க. ஓகேங்களா? குட் நைட். குட் மார்னிங் மக்களே. சோலாப்பூர் இருக்குங்க. கரெக்டாக மணி 5:30 ஆச்சு. செம்ம தூக்கம். சோலாப்பூர் வந்து ரெண்டுங்க. அடுத்த ஸ்டாப் நம்மளுதுங்க குருதுவாடி. கன் டைமுக்கு வந்துட்டு ட்ரெயின். நல்லா இருக்கு ஸ்டேஷன் வருங்க. சரியான பனிமூட்டமாக இருக்குங்க. இது ஸ்டேஷன் நிற்குது. விடிஞ்சிருச்சு பாருங்க லைட்டாக. வாங்க காலையில் வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்க்கும்போது எல்லா ஊரும் ஒரே மாதிரி தான் இருக்கும்.
2 ஸ்டாப் இருக்குன்னு போர்டு இருக்கு. இந்த பாருங்க மகாராஷ்டிரா மாடு. இதான் மகாராஷ்டிரா மாடு. நல்லா பனிமூட்டமாக இருக்குது காலையில். ஓகே, நம்ம இறங்குற குருதுவாடி ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. गुरुद्वारा आने वाली लोकमान्य तिलक टर्मिनस जाने वाली एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 2 पर आ रही है. I have attention 5554 from Kolkata. लोकमान्य टिळक टर्मिनस जाणारी एक्सप्रेस प्लॅटफॉर्म क्रमांक 2 वर आहे. कृपया ध्यान दीजिए. ஓகே மக்களை வந்து இறங்கியாச்சுங்க. வாங்க, அடுத்த ட்ரெயின் வந்து தாதர்லேருந்து சட்டாரா எக்ஸ்பிரஸ் வருதுங்க. அதில் வந்து 6:45 வர வேண்டியது 7:45 வருது. நம்ம அந்த ட்ரெயின் லக்கு போய் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கு போவோம். மேலே இருக்கு நினைக்கிறேன், வாங்க போவோம். இந்த ட்ரெயினில் வந்தாங்க. அடுத்து பந்தர்பூர், இந்த அதில் நம்மளுக்கு தாதர்லேருந்து பந்தர்பூர் போகிறத ட்ரெயின் வரும், பார்ப்போம். வெயிட்டிங். பந்தர்பூர் போகிறவங்க, பாண்டரங் கோயிலுக்கு போகிறவங்க இங்கே வந்து நீங்கள் இறங்கி ட்ரெயின் மாறணும். இந்த வீடியோ அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் போகலாம் அழகாக. பாருங்கள், இந்த ட்ரெயினில் நம்ம வந்து திருப்பூர்லேருந்து குருதுவாடி வரைக்கும் வந்து சேர்ந்துருக்கோம். வாங்க, அடுத்த ட்ரெயின் போய் டிக்கெட் எடுப்போம். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. குருதுவாடி டு பந்தர்பூர் 35 ரூபா அலௌன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. பாருங்க, இந்த ட்ரெயின் தான் 3வது பிளாட்ஃபார்ம் போவோம். இந்த ட்ரெயினில் நம்ம நைட்டு இன்னைக்கு கிளம்பிங்க மும்பை போக போகிறோம். பந்தர்பூர்லேருந்து. இன்னொரு பிளாட்ஃபார்ம் எங்கே இருக்குது? அங்கே இருக்கா?
गाडीचे जनरल कोचेस D9 व D10 आज मागच्या बाजूस असतील. यात्रीगण कृपया इधर ध्यान दीजिए. गाड़ी संख्या 12158 सोलापुर से पुणे की ओर जाने वाली is arriving shortly on platform number 2. येणारी पुणे जाणारी हुतात्मा सुपरफास्ट சூப்பராக இருக்கு பாருங்கடா. थोड्याच वेळात कालेला क्लायमेट. क्रमांक 2 वर येत आहे. कृपया ध्यान दीजिए. ट्रेन नंबर कृपया ध्यान दीजिए. ट्रेन नंबर 1102 दादर से आने वाली सातारा जाने वाली एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 3 पर आ रही है. May I have your express is வாங்க அது வரைக்கும் போயிட்டு வருவோம். ட்ரெயின் இன்னும் வரல. இப்படி தான் வரும். மும்பையில் தாதர்லேருந்து வருங்க. இங்கே தான் இறங்கணும். அந்த பிளாட்ஃபார்ம் இறங்கி டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த 3வது பிளாட்ஃபார்ம் வந்துட்டோம். வாங்க சன்ரைஸை பாட்டு வருவோம். சூப்பராக இருக்குது. தெரியும் பார்த்தீங்களா அந்த நிலத்தில் சூரியன் வெளிச்சம் அப்படி சூப்பராக. May I have your attention please? Train number 1215. कृपया लक्ष द्या. ट्रेन नंबर 1102 दादर येणारी सातारा जाणारी एक्सप्रेस थोड्याच वेळात प्लॅटफॉर्म क्रमांक 3 वर येत आहे. कृपया ध्यान दीजिए. ट्रेन नंबर 1102 दादर से आने वाली सातारा जाने वाली एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 3 पर आ रही है. May I have your attention please? Train number 11027 from Dadar Satara Express is arriving shortly. ஒரு வாக்கிங் போன மாதிரி இருந்துச்சுங்க. மார்னிங் நம்ம இவ்வளோ நேரம் 23 மணி நேரம் 21 மணி நேரம் படுத்துட்டு வந்திருக்கோம் ட்ரெயின்லேயே. ஒரு வாக்கிங் போன மாதிரி இருக்கட்டுங்க காலையில். प्लॅटफॉर्म क्रमांक 2 वर येत आहे. ध्यान दीजिए. ट्रेन नंबर 1158 सोलापुर से आने वाली पुणे जाने वाली हुतात्मा सुपरफास्ट एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 2 पर आ रही है. May I have your attention please? Train number 12558 from Solapur पुणे हुतात्मा सुपरफास्ट एक्सप्रेस is arriving shortly on platform number 2. कृपया ध्यान दीजिए. ट्रेन नंबर 1107 सातारा जाने वाली एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 3 पर आ रही है. ஓகே பாருங்க, நம்ம அடுத்த ட்ரெயினும் வந்துட்டுருக்கு. அதிலே நம்ம வந்து பந்தர்பூர் வரைக்கும் போயிடுவோம். நைட் இந்த ட்ரெயினில் நம்ம மும்பை போக போகிறோம். லக்கேஜ் கவுண்டரில் கொண்டு வர்றாங்க. லேரிக்கெலாம் லைட்டாக கூட்டம் இல்லை. எப்படியோ 1 மணி நேரம் கழிச்சு ட்ரெயின் எடுத்துட்டாங்க. बेंगलुरु से आने वाली नई दिल्ली जाने वाली सुपरफास्ट एक्सप्रेस कुछ ही समय में प्लेटफॉर्म क्रमांक 2 पर आ रही है. 6:50 வந்து 7:05 கிடைக்க வேண்டியது ட்ரெயினுங்க. 7:35 நம்ம ட்ரெயின் ஏறிட்டோம். இப்படி எடுத்தது வந்து 8:15 எடுத்துருக்காங்க. 9:30 மணிக்கு தான் போகும். இது இங்கே வந்து இன்ஜின் மாற்றுவாங்க.
மும்பையிலேருந்து வந்துட்டுங்க, மறுபடியும் இன்ஜின் மாற்றி மறுபடியும் ரிட்டன் போய் லெஃப்ட் எடுத்து உள்ளே போகும், அதனால லேட்டு. प्लेटफॉर्म क्रमांक 2 पर आ रही है। May I have your attention please? Train number 1260 from Bangalore, Nairobi Superfast Express is arriving shortly on platform number 2. கீரை வைக்கிறாங்க. நம்ம பாருங்க அப்படியே லெஃப்ட் எடுத்துட்டோம். மும்பை லைன் பாருங்க அப்படி போயிடுச்சு. இப்படி போகிறோம். ஓகே, பக்கத்தில் போயிட்டுருங்க. இல்லை பயங்கர பனிமூட்டமாக இருக்குது. பந்தர்பூர் வந்தாச்சுங்க. கரெக்டாக 9 மணி, 8 மணிக்கு வர வேண்டியது 9 மணிக்கு வந்துருக்கு ட்ரெயின். வெளியே வந்தாச்சுங்க. चला बस स्टैंड मंदिर भैया कुठं நீங்கள் வந்தோடனே கேட்பாங்க எல்லாரும் மந்திரான்னு, அப்படியே கேட்டு நீங்கள் போகலாம். ஓகே மக்களே, நம்ம திருப்பூர்லேருந்துங்க அங்கேருந்து பெங்களூர்லேருந்து நேராக குருதுவாடி இணங்கி வேறு ட்ரெயின் மாறி பந்தர்பூர் விட்டல் டெம்பிள் வந்திருக்குங்க. பாண்டுரங்கன் டெம்பிளுக்கு. ஓகே, இந்த வீடியோவுக்கு இதோட முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க டெம்பிளுக்கு கிளம்புவோம்.